லாஸ்ட் இயர் வந்து பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி வந்தாங்க. தமிழ்நாட்டுல வந்து கோயில்களுடைய சொத்துக்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாரு. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட எதிர்ப்பா ஒன்று சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருக்கட்டும், யார் எது சொன்னாலும் இருக்கட்டும். ஆனா மிஸ்டர் மோடி சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு வந்து இந்த கோயில் வந்து ஒரு உண்மையை எடுத்து வைக்குது. ஆமா, அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மைதான் அப்படிங்கிற இந்த கோயில்ல நடந்த குற்றச்சாட்டுகள் செயல்பாட்டுல நான் எடுத்து சொல்றேன். இவர் தான் அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சவர். என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சாரோ இந்த கோயில்ல அவங்க செஞ்சவங்க செயல் அலுவலர் சொல்லுவாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். குற்றம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா 2017 ஆண்டுல இந்த கோயிலுடைய சொந்த சொத்துக்கள், இந்த சொத்துக்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதை காட்டணும். முதல்ல கையாடல் பண்ணிருக்காரு. இந்த சொத்தை கையாடல் பண்ணிருக்காரு. எப்படி இந்த கையாடல் பண்ணணும்னா இன்னொரு குற்றத்தை அவர் பண்றாரு. என்ன குற்றம்னா நம்பிக்கை மோசடி குற்றச்செயலி அவங்க பண்ணிருக்காங்க. யாருன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் செயல் அலுவலர், இந்த கோயிலை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு உண்மை. நான் பார்த்துட்டேன், எனக்கு முழுக்க அது உண்மை. எப்படின்னா 2017 ஆண்டுல மொத்த சொத்து, இந்த கோயிலுக்கு வேண்டிய பணம் தொகை, கோயிலுடைய தொகை எவ்வளவுன்னா 29,17,544 ரூபாய், அவர் 50 பைசான்னு சொல்லி வருது. இந்த பணத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா இவர் இல்ல, நான் இல்ல, நீங்க இல்ல, யாரு இல்ல, இதே துறையை சேர்ந்த, எந்த துறை, அறநிலையத்துறையை சேர்ந்த தணிக்கை அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஆடிட் ஆபீசர்ஸ், அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. 2017 கண்டுபிடிச்சு கமிஷனர்ட்ட கொடுத்திருக்காங்க. அறநிலையத்துறை கமிஷனர்ட்ட கொடுத்து போயிடுச்சு. ஆனா கமிஷனர் என்ன செஞ்சுட்டாங்க? 2 நடந்திருக்கணும். ஒண்ணு, அவர் தூங்கி இருக்கணும், பெர்மனண்டா தூங்கி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த குற்றச்சாட்டை பார்த்துட்டு அவரு இதெல்லாம் பரவாயில்லன்னு போயிருக்கணும். பரவாயில்லன்னு போறதுக்கு இது வந்து பிழை அல்ல. அப்ப சட்டத்துல தண்டிக்கக்கூடிய குற்றம் தான். எவ்வளவு அளவுக்கு தண்டனைனா 20 வருஷத்துக்கு தண்டனை உண்டு. அப்படின்னா லைஃப் தண்டனை, அப்படின்னா ஆயுள் தண்டனை. சாதாரணமா எடுக்க முடியும். கொலை குற்றத்துக்கு தான் ஆயுள் தண்டனை சொல்லுவாங்க. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா பழைய சட்டம் 409 பாத்தீங்கன்னா அதே இந்த குற்றத்தை பிரைவேட்ல இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் பண்ணாருன்னா அவருக்கு 6 வருஷம் தான். ஆனா பப்ளிக் சர்வென்ட்ராக, பப்ளிக் சர்வெண்ட்னா நம்ம கோயில் சொத்துல இருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிடுறாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அதனால அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ், அப்படி இல்லைன்னா 10 வருஷம் தண்டனை. இப்படிப்பட்ட குற்றத்தை பண்ணிருக்காங்க 3 செயலாளர்.